ஹாய் காய்ஸ், இன்னைக்கு டுடே சமையல் சாம்பார் வைப்போமா? ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். சூப்பரில் பருப்பு அவிய போடுவோம். ஃபஸ்ட்டு பருப்பில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடி போட்டு முதல்ல அவிய போட்டுறணும். அப்புறம் நம்மளுடைய காய்கறிகள், சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சைக்காய், கேரட்டு, பீன்ஸு, வெண்டைக்காய் எல்லாத்தையும் பருப்பு பாதி வேகும்போது காய்கறிகளையும் போட்டு நல்லா வேக வைக்க மூடி வச்சிடணும். சாம்பாருக்கு முக்கியமாக மூடி வச்சு காய்கறிகளை வேக வைக்கணும். நாங்கள் 2 மாங்காய் போட்டிருக்கோமே. சூப்பரில் நல்லா கொதிச்சு வருமா. வெண்டைக்காயை எப்பயுமே சாம்பாரில் எல்லா காய்கறிகளும் போடக்கூடாது. அது தனியாக எண்ணெயில் வதக்கி போடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காயை வதக்கும் போது லைட்டாக உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வதக்கி போட்டுட்டோமா. எங்கள் வீட்டில் சாம்பார் யாருக்குமே பிடிக்காது. உங்கள் வீட்டில் யாருக்கு பிடிக்காது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெண்டைக்காய் வதக்கி போட்டாச்சா. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த எண்ணெயிலே தாளிக்க போகிறோம். வத்தல், வெங்காயம், கருவேப்பிலை, முக்கியமாக பெருங்காயப்பொடி. பெருங்காயம் தான் சாம்பாருக்கு டேஸ்ட் கொடுக்கும், நல்லதும் கூட. அதனால் நம்ம பெருங்காயத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது சாம்பாருக்கு எப்பயுமே. சூப்பரில் நல்லா தாளித்து வதக்கியாச்சா. கருவேப்பிலையை எப்பயுமே எடுத்து சாப்பிட்றணும். அப்போ தான் நம்ம முடி வளரும் நல்லா. எல்லோரும் கருவேப்பிலையை சாப்பிடுங்க. வதக்கி ஊற்றியாச்சா. சாம்பார் கெட்டு போகாமல் இருக்கணும்னா அதில் புளி சேர்க்கணும். அப்போ தான் அது நைட்டு வரை கெட்டு போகாமல் இருக்கும். அது ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் சாம்பாருக்கு. நாங்கள் எப்பயுமே புளி ஊற்றாமல் சாம்பார் செய்யவே மாட்டோம். கடைசியாக கொத்தமல்லி தூவி சாம்பாரை இறக்கிற வேண்டியதான். பாய்.